வெல்கம் டு என்ட்ரி ஆப் தமிழ். ஒவ்வொரு வாரமும் நியூஸ் ஆஃப் த வீக் அப்படிங்கிற இந்த சீரீஸ்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, அந்த வாரத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகளோட தொகுப்பை தான் வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில ஜான்வரி 2022 ஓட ஃபர்ஸ்ட் எபிசோடான இந்த நியூஸ் ஆஃப் த வீக் சீரீஸ்ல நம்ம ஒரு 2 நியூஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அந்த 2 நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி என்ட்ரி ஆப் தமிழ் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் இந்த நியூஸ் ஆஃப் த வீக் சீரீஸ்ல வந்து நம்ம இந்த வீடியோல வந்து முதல் நியூஸா என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து இப்போ ரீசெண்டா வந்து ஒரு டிராஃப்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் உமன் 2021 அப்படிங்கிற ஒரு டிராஃப்ட் பாலிசி தான். பெண்களுக்கான புதிய வரைவு கொள்கை 2021. தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் உமன் 2021 பெண்களுக்கான புதிய வரவு கொள்கை 2021 அப்படிங்கிற ஒரு டிராஃப்ட் பாலிசி வந்து ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்க மேபி ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இல்லாட்டினா கூட வந்து இந்த விமன் சம்பந்தமா ஏதாவது எம்பவர்மெண்ட் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா இல்ல என்ன ஃபார்வர்டா கவர்மெண்ட் அதுக்கு என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாலிசிஸை பத்தின ஒரு அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு தேவை. ஸோ அந்த வகையில இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயே வந்து அந்த கவர்மெண்டோட அந்த அந்த அவங்க ரிலீஸ் பண்ண அந்த டிராஃப்டோட டிஸ்கிரிப்ஷனை வந்து வீடியோக்கு கீழே வந்து நான் வந்து கனெக்ட் பண்றேன். அது ஒரு 60 பேஜஸ் டாக்குமெண்ட். அதை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்க. அந்த டாக்குமெண்டோட ஒரு கிஸ்ட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ முதலாவது இந்த கவர்மெண்ட் அப்படி தமிழ்நாட்டில் எதை சொல்றேன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு இல்லையா. அந்த கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்தோடனே பெண்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அஜெண்டாலையும் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்தவுடனே அதை வந்து நிறைவேற்றியும் காமிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க லோக்கல் பஸ்ஸஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட்ஸ். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து மாசம் மாசம் உதவித்தொகை கொடுக்கறதாகவும் பார்த்தீங்க அப்படின்னா அது நிலுவையில் இருக்கு. இன்னும் இன்னும் நிறைய வந்து பெண்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து விமனுக்காக ஸ்பெசிஃபிக்கா ஒரு பாலிசிஸ் சரிங்களா. இதெல்லாம் என்ன பாலிசிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து அப்கமிங்கா பண்ணும். அவங்களோட அதுக்கப்புறம் வர எல்லா ரூல்ஸ் அதாவது ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இதை வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. அதையும் அதுவும் இல்லாம இனி இனி வரப்போற எல்லா விஷயங்களும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாலிசிஸ் ரிலேட் பண்ணி விமனுக்கு அச்சீவ் பண்றதுக்காக வந்து விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம அந்த இருக்கிற இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸை ஒன்னொன்னா பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த பாலிசிஸ் எதுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க அதுல வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத வந்து நாம இனி அடுத்தடுத்த ஸ்லைட்ல வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது ஏன் நியூஸ்ல வந்திருக்கு, இது ஏன் நியூஸ்ல வந்து நம்ம நியூஸ் ஆஃப் த வீக் சீரிஸ் அப்படிங்கறத பாக்குறோம் அப்படின்னா இது ஏன் நியூஸ்ல வந்திருக்கு. இப்போ டிராஃப்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் உமன் 2021 ரீசெண்டா வந்து மினிஸ்ட்ரி எந்த மினிஸ்ட்ரின்னு பாத்துக்கோங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் டெவலப்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசன்ட் டேப்ஸ்ல வந்து இந்த இந்த டிராஃப்ட் பாலிசி பத்தி கொடுத்துருப்பாங்க. அடுத்ததா வந்து அந்த டிராஃப்ட் பாலிசியில இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சில முக்கியமான விஷயங்கள் வந்து பேப்பரோட ஹெட்லைன்ஸ்ல வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. என்ன அதுல ஒண்ணு இதெல்லாம் இந்த டிராஃப்ட் பாலிசிஸ்ல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நான் முதல்ல சொல்லிடுறேன். இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சா நடைமுறையில இருக்கா அப்படின்னா நடைமுறையில இல்ல, நடைமுறையில கொண்டு வர போறாங்க. ஸோ அதுதான் டிராஃப்ட் பாலிசி. முதல்ல ஒரு பாலிசி இஷ்யூ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ரீசெண்டா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு ஒரு பாலிசி வந்துச்சு இல்லையா. கல்வி கொள்கை, இந்தியாவோட தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் பாலிசி இஷ்யூ பண்ணுவாங்க. அதுல ஏதாவது குறை நெறிகள் இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் தரப்புலோ இல்ல ஏதாவது டிபேட் எல்லாம் பண்ணி மீடியாஸ் மூலியமாவோ அவங்க தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை மாற்றுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு நியூ எஜுகேஷன் பாலிசியில குறிப்பிட்டிருந்தாங்க இல்லையா. என்இபில வந்து இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா உடனே பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ல இருந்து அதுக்கு அகேன்ஸ்டா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அப்போ உடனே அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் அதுக்கு வந்து தெளிவு கொடுத்திருந்தாரு. இல்ல 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயம் கிடையாது. ஸ்டேட்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேணாம். இந்த மாதிரி சில ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில இந்த பாலிசிஸ்ல வந்து முக்கியமான கேட்சி பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா முதலாவது பாயிண்டா வந்து விமனுக்கு ஏதாவது கிரைம் நடந்துச்சு அப்படின்னா அதாவது பெண்களுக்கு ஏதாவது வந்து அசம்பாவிதம் பெண்களுக்கு எதிராக ஏதாவது கிரைம்ஸ் நடந்துச்சு அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள வந்து எஃப்ஐஆர்ஸ் ஃபைல் பண்ணிருக்கணும். இதை வந்து என்ஷூர் பண்ண போறாங்க. இந்த பாலிசிஸ் மூலியமா வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து என்ஷூர் பண்ண போறாங்க. விமனுக்கு பர்டிகுலரா கிரைம் விமன் அகேன்ஸ்ட் உமன் நடந்துச்சு அப்படின்னா அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஃபைல் பண்ணிருக்கணும்.
அடுத்ததான் வந்து மீடியா. சரிங்களா? இந்த மீடியாவோட விஷயங்களும் இந்த பாலிசிஸ்ல நெறைய சொல்லியிருக்காங்க. மீடியாவுக்கு நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. விமன பத்தி ரொம்ப அ அதாவது இப்ப ஏதாவது ஒரு கேஸஸ்ல விமனோட பெயர்கள் வருது அப்டின்னா, டிஸ்க்ளைமர் போட்டு காமிக்கணும். பெயர்கள மாற்றணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேப் கேஸஸ் இல்ல ஏதாவது ம் விமன் சம்மந்தமா இருக்கக்கூடிய அ டிஃபமேஷன் கேஸஸ் ஏதாச்சும் வந்துச்சு அப்டின்னா, விமனோட பேர மாத்தி மீடியால வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்டிங்கிறது ஆல்ரெடி இருந்திருக்கு. இத கொஞ்சம் இன்னும் சிந்தசிஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து டெல்லியில நடந்த இந்த நிர்பயா ரேப் கேஸ் அப்படி இருக்கு இல்லையா? நிர்பயா கேஸ். இது ஆக்சுவலா நிர்பயா அப்படிங்கிறது அவங்க உண்மையான நேம் கிடையாது. அவங்க உண்மையான நேம் வேற ஏதோ. இன்னும் வந்து அத வந்து மீடியாஸ் வெளியிடக்கூடாது. ஸோ எதுக்கு அப்படின்னா, விமனோட டிக்னிட்டிய வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயே விமனோட டிக்னிட்டி இதெல்லாம் பத்தி ஃபண்டமெண்டல் ரைட், ஃபண்டமெண்டல் டியூட்டி, டிபிஎஸ்பிஸ்லலாம் வந்து பேசப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விமன் பாலிசிஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அது போக வந்து இன்னொரு விஷயம் வந்து இந்த பாலிசி வந்து இம்ப்ளிமெண்டட் ஃபார் எவ்வளோன்னா வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து இந்த பாலிசி வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இது லாங் டர்மா வந்து கிராஸ் பண்ணிப்பாங்க கண்டிப்பா ஆஃப்கோர்ஸ். ஆனா இந்த பாலிசி அப்படிங்கிறது வந்து 5 இயர்ஸ்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிரணும். இம்ப்ளிமெண்டட் ஃபார் 5 இயர்ஸ் அப்படிங்கிறது எத சொல்றாங்க அப்படின்னா, இப்ப பாலிசிஸ் விட்டுருக்காங்க. இனி ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாலிசிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிரணும். ஓகேங்களா? சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிரணும் அப்படிங்கிறத ஒரு டார்கெட் வச்சு தான் வந்து நெறைய பாலிசிஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த வகையில இந்த விமன் பாலிசி வந்து அதுக்கான டைம் எவ்வளோ அப்படின்னா 5 இயர்ஸ்க்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணிரணும். இன்னொன்னு வந்து இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுலயே நெறைய இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் 2 விஷயம் பார்த்தோம். அதே மாரி இந்த விஷயத்த பத்தியும் குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து ஒன் ஆஃப் த பாலிசிஸ் டிராஃப்ட்ஸ் கோர் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா டு டிக்ரீஸ் த செகண்டரி ஸ்கூல் ட்ராப் அவுட் ரேட் அமாங் கேர்ள்ஸ் பை 10% அண்ட் இன்க்ரீஸ் த டெர்ஷரி என்ரோல்மெண்ட் ரேட் பை 5% எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ட்ராப் அவுட் நடந்துட்டு இருக்கு. அதாவது பெண்கள் வந்து திருமணம் காரணமாவோ இல்லை ஏதாவது ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாவோ அவங்க வந்து படிப்பை வந்து நிறுத்திடுறாங்க. அப்ப இத வந்து நம்ம எஜுகேஷனை வந்து மொத்தம் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? பிரைமரி அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து எல்லாத்துக்குமே கம்பல்சரி இல்லையா? உங்களுக்கு தெரியும். 86வது அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் படி ஆர்டிகல் 21A வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ரைட் டு எஜுகேஷன். இது மூலியமா 6ல இருந்து 14 வயசுக்குள்ள இருக்கிற யாரா இருந்தாலும் பெண்கள், ஆண்கள் யாரா இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கம்பல்சரி அவங்களுக்கு கல்வி வந்து குடுத்தாகணும். அது அவங்களோட அடிப்படை உரிமை. அது அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, அவங்க டைரக்ட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போலாம். அதனால இந்தியால பார்த்தீங்க அப்படின்னா, பிரைமரி எஜுகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, பிரைமரி என்ரோல்மென்ட், பிரைமரி எஜுகேஷன். என்ரோல்மென்ட் அப்படின்னா, அந்த கல்வியில சேர்ந்து படிக்கிறது. பிரைமரி எஜுகேஷன்ல சேர்ந்து படிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 95% மேல இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஆக்ட் மூலியமா தான். ஸோ அதனால வந்து பிரைமரி எஜுகேஷன் நல்லா தான் இருக்கு. அத வந்து இப்ப இம்ப்ரூவ் பண்ணணும்னு இல்ல. ஆனா ஆஸ் சூன் அஸ் பிரைமரி எஜுகேஷன் முடிஞ்சோனே பார்த்தீங்கன்னா, செகண்டரி எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து 11த், 12த் ஸ்கூலு, காலேஜ் லெவல்ல அப்படிங்கிறது வந்து செகண்டரி. டெர்ஷரி அப்படிங்கிறது வந்து யூனிவர்சிட்டி லெவல். சரிங்களா? அதுக்கப்புறம் படிக்கிறது வந்து டெர்ஷரி லெவல். இப்ப அஃப்கோர்ஸ் இங்கேருந்து இங்க போனாங்க அப்படின்னா, இதோட பெர்சன்டேஜ் வந்து கம்மியாகும். ஏன்னா நெறைய பேர் பிரைமரியோட நிறுத்திருவாங்க. உங்களுக்கே தெரியும். நெறையா பேர் வந்து ஸ்கூலோட வந்து அவங்க படிப்ப நிறுத்திருவாங்க. அதுலயும் மெயினா கேர்ல்ஸ் பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூலோட வந்து நெறைய பேர் அடுத்து பிரைமரிலருந்து செகண்டரி ஸ்டேஜ்ல போகும்போது பார்த்தீங்கன்னா, டிராஸ்டிக்கா வந்து ஃபீமேல் பாப்புலேஷன் கம்மியாயிரும். அப்ப செகண்டரில வந்து கண்டிப்பா கம்மியாகும். அடுத்து டெர்ஷரி போகும்போது இன்னும் ரொம்ப கம்மியாயிரும். ஸோ இதான் வந்து சினாரியோவா இருந்திருக்கு. நம்ம இதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும் இல்லையா? இப்ப இது மெயினா விமனுக்கு அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாலிசியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த செகண்டரி ஸ்கூல் ட்ராப் அவுட் ஸ்கூல்ஸ் அதாவது +1, +2 அப்பர் பிரைமரி அதாவது அந்த செகண்டரி அப்படிங்கிறது வந்து +1, +2வும் காலேஜ் லெவலும் வரும். ஸோ இதுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ராப் அவுட் ரேட்ட வந்து 10% வந்து டிக்ரீஸ் பண்ணும். எவ்வளோ தூரம் எவ்வளோ பெர்சன்டேஜ் இவ்வளோ வரைக்கும் இருந்திருக்கோ, அத விட 10% டிக்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு எய்மா வச்சிருக்காங்க. அதே மாரி டெர்ஷரி யூனிவர்சிட்டி லெவல் ஓகேங்களா? யூனிவர்சிட்டி லெவல் இருக்கிற அ என்ரோல்மென்ட் ரேஷியோ சேரணும் அப்படிங்கிறத வந்து 5% வந்து இன்கிரீஸ் பண்ணணும். இததான் வந்து ஒரு டார்கெட்டா வச்சிருக்காங்க. ஸோ ஆன் த நட்ஷெல் என்ன அப்படின்னா வந்து எஜுகேஷன் அதுவும் விமன் எஜுகேஷன் அதுவும் செகண்டரி, டெர்ஷரி லெவல்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் அப்படிங்கிறதும் இந்த பாலிசில வந்து ஒரு அப்ஜெக்டிவா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, விமன் ஃப்ரெண்ட்லி டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, விமன் ஃப்ரெண்ட்லி டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, விமனுக்கு வந்து பாதுகாப்பான டிரான்ஸ்போர்ட் வந்து அமைத்து கொடுக்கணும். அது எந்த வகையிலயும் அந்த வகையில விமன் டிரைவர்ஸ் வச்சு தான் உங்களுக்கு பாதுகாப்பா அ அமைத்து குடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்ல. ஈவன் பஸ்ஸஸ்ல கேமரா வச்சுட்டோம் அப்படின்னா, அது ஒரு விமன் ஃப்ரெண்ட்லி சிஸ்டம் தான். சரிங்களா? இப்ப டெல்லிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பப்ளிக் பஸ்ஸஸ்ல வந்து கேமராஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நிர்பயா கேஸஸ்க்கு அப்புறம். இனி இந்தியால பார்த்தீங்க ஐ மீன் தமிழ்நாட்டுல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பஸ்ஸஸ்ல வந்து கொண்டு வரல. ஆனா நெறையா
வயலன்ஸ் வந்து பஸ்ஸஸ்ல நடக்குது. ஸோ இந்த மாதிரி பப்ளிக் ஏரியால வந்து கேமராஸ் வைக்கிறது, விமனுக்கு சப்போர்ட்டா நிறைய விமன் போலீசஸ் வந்து அங்கங்க இன்வால்வ் பண்றது, விமன் ஃப்ரெண்ட்லி டிரான்ஸ்போர்ட் வந்து எப்படியெல்லாம் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரொவைட் பண்றது தான் வந்து விமன் ஃப்ரெண்ட்லி டிரான்ஸ்போர்ட். இதையும் ஒரு அப்ஜெக்டிவா வந்து அந்த பாலிசிஸ்ல வச்சிருக்காங்க. மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கணும் இல்லையா? பெண்களுக்கு வந்து அவங்களோட பிரெக்னன்சி டைம்ல குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கும்போது மகப்பேறு விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து குறிப்பிடுவாங்க. அதாவது வந்து பெண்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸா அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறது வந்து அவங்க வந்து அந்த சில கம்பெனிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேரிட் எடுக்க மாட்டாங்க, மேரிட் உமன் வந்து எடுக்க மாட்டாங்க. பிலோ 25 பிலோ 26 ஏஜ்ல இருக்க உமன் தான் எடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க, குழந்தை பிறக்கிற டைம்ல பாத்தீங்க அப்படின்னா 2 வருஷம் 3 வருஷம் அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களால முன்ன மாதிரி எஃபிஷியன்டா ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மித்தெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு இது ரியல் கிடையாது சரிங்களா? இந்த மாதிரி மித்தெல்லாம் இருக்கு. அதனால வந்து இப்ப நிறைய கவர்மெண்ட் இதுல வந்து கொண்டு வந்துட்டாங்க. கவர்மெண்ட் இதுல கண்டிப்பா கொண்டு வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா மெட்டர்னிட்டி லீவ் கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா 24 வீக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி பிரெக்னன்சிக்கு முன்னாடி 24 வீக்ஸும் அதே மாதிரி பிரெக்னன்சிக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு 24 வீக்ஸ்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 இயர் மெட்டர்னிட்டி லீவ் வந்து எல்லா பப்ளிக் கவர்மெண்ட் விமனுக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து எல்லா பக்கமும் கொடுக்கணும். ஈவன் ஆர்கனைஸ் செக்டார், அன்ஆர்கனைஸ்டு செக்டார், பப்ளிக்கா இருந்தாலும் ஓகே, பிரைவேட்டா இருந்தாலும் ஓகே, எல்லாத்துக்குமே வந்து இந்த மெட்டர்னிட்டி லீவ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த பாலிசிஸ்ல வந்து சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு என்ன மத்த என்னெல்லாம் கீ ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறத ஒரு 5-6 கீ ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டு, இது போக நிறைய கீ ஆப்ஜெக்டிவ்ஸ் அதாவது அதுல அந்த ரிப்போர்ட்ல வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஒரு 60 to 70 பேஜஸ் டாக்குமெண்ட். நீங்க ஒருவேளை குரூப் 1 ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலும் இல்ல குரூப் 2 அந்த மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேட் பாலிசிஸ், இந்த மாதிரி பாலிசியோட டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸோட இருக்கும். உங்க எக்ஸாம்ல வந்து நிறைய இடத்துல கோட் பண்ணலாம் எக்ஸாம்பிள்லாம். ஸோ முதலாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா விமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் ஒர்க் ஃபோர்ஸ்ல வந்து விமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? வேலை 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 செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒர்க் ஃபோர்ஸ். இதுல வந்து இன்னும் நிறைய டெஃபினிஷனோட இருக்கு ஒர்க் ஃபோர்ஸ்னு யாரெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒர்க் ஃபோர்ஸ்ல சொல்லிட முடியாது. இப்போ வந்து வேலை செய்ய வேலை செய்யறவங்க தான், அதாவது above 16 to below 58 இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏஜ் கேட்டகரி பீப்புள் தான் வந்து ஒர்க் ஃபோர்ஸ். இவங்க தான் வந்து ப்ரொடக்டிவா வந்து எக்கனாமிக் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும். அப்படிங்கும்போது இந்த கேட்டகரியில இருக்கிற விமனை வந்து ஒர்க் ஃபோர்ஸ்ல வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னே அந்த பாலிசியில ஒரு அப்ஜெக்டிவா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட்டோட ஜிடிபி இருக்கு இல்லையா, ஒட்டுமொத்த வருமானம், கிராஸ் ஸ்டேட் ஜிடிபி, ஓகேங்களா? இது வந்து கிராஸ் ஸ்டேட் ஜிடிபி, ஒரு மாநிலத்தோட ஒட்டுமொத்த வருமானம் பாத்தீங்க அப்படின்னா 40% வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் இந்த மாதிரி விமன்ஸ்க்கு வந்து அதிகமான பார்ட்டிசிபேஷன் கொடுத்தோம் அப்படின்னா. அதே மாதிரி என்கரேஜ் பிரைவேட் பப்ளிக் செக்டர் லிஸ்டட் கம்பெனிஸ் குவாசி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் போர்ட்ஸ் டு ப்ரொவைட் 50% உமன் இன் லீடர்ஷிப் பொசிஷன். அதாவது இந்த தனியார் இல்ல கவர்மெண்ட் செக்டர் ஆகட்டும், லிஸ்டட் கம்பெனிஸ் ஆகட்டும், எதெல்லாம் வந்து இந்த மாதிரி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல லிஸ்ட் பண்ணிருக்காங்களா, லிஸ்டட் கம்பெனிஸ், குவாசி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஆகட்டும் இல்ல போர்ட்ஸ், இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் பொசிஷன்ல வந்து 50% வந்து உமன் தான் இருக்கணும். ஸோ லீடர்ஷிப் பொசிஷன் இருந்துச்சு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல 2 பேர் விமன் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டமும் வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. இன்னொன்று வந்து இம்ப்ரூவ் செல்ஃப் ஒர்த் ஆஃப் உமன் த்ரூ இன்க்ரீஸ்டு கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் பை ட்ரைனிங் ஆல் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் மார்ஷியல் ஆர்ட்ஸ். அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா, விமனுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா வந்து விமனோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அவங்களோட தன்னம்பிக்கையை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி விஷயங்கள், மார்ஷியல் ஆர்ட்ஸ், தற்காப்பு கலைகள், இது எல்லாத்தையும் வந்து ஸ்கூல்ஸ் காலேஜ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று வந்து என்ஹான்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் அக்சஸ் அண்ட் அவைலபிலிட்டி டு உமன் இன் நீட் த்ரூ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் பேங்க். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வெடன்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் விமன்ஸ் பேங்க் அப்படிங்கிற கான்செப்ட். இது என்ன அப்படின்னா மோர் ஃப்ரெண்ட்லி டு உமன். அந்த பேங்க்ல வந்து நிறைய ரிலாக்ஸேஷனும் ரிசர்வேஷன்ஸும் இருக்கு விமனுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் விமன் பேங்க்னு சொல்றாங்க. அந்த லைன்ல வந்து தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விமன் பேங்க்ஸ் கொண்டு வரணும். நிறைய இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் கொடுக்கணும். இன்ஸ்டிடியூஷனல் கடன் அப்படிங்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட்க்கு அப்படியே ஆப்போசிட் வந்து நான் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட். நான் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட்னு எதை சொல்றாங்க அப்படின்னா இந்த வட்டி கடைக்காரங்கள்ட்ட வாங்குறோம் இல்லையா, வட்டி கடைக்காரங்கள்ட்ட வாங்குறது, மணி லெண்டர்ஸ்ன்னு சொல்றது எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ல வந்து மணி லெண்டர்ஸ். ஸோ இவங்கள்ட்ட எல்லாம் வந்து கடன் வாங்குறது தான் இருந்துச்சு அப்படின்னா வந்து இவங்க வட்டி எவ்வளவு போடுவாங்கன்னா 40% to 50% வட்டி போடுவாங்க. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா அவங்க எப்பவுமே கடன்லயே இருப்பாங்க. அதிகமா வந்து அவங்களுக்கு ஒரு கடனும் கிடைக்காது.
ஆனா இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் அக்சஸ் அப்படின்னா பேங்க்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வாங்குறது, இல்ல ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர் பாண்ட்ஸ் மூலியமான்னு சொல்லிட்டு இன்ஸ்டிடியூஷன் மூலியமா வாங்குறது. இதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய அவைலபிலிட்டி, அவென்யூஸ், டிஸ்கவுண்ட், சப்சிடிஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் அக்சஸையும் பாத்தீங்க அப்படின்னா விமனுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட். இன்னொன்று வந்து என்கரேஜிங் உமன் டு பார்ட்டிசிபேட் இன் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ். இதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து வருஷம் வருஷம் வந்து கவர்மெண்ட் வந்து சிந்தசிஸ் பண்ணிட்டே இருக்கு. எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரெண்டு பக்கமும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து லோக்சபா பாத்தீங்க அப்படின்னா வந்து வெறும் 9% தான் விமன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இருக்கிற 550 எம்பிஸ்ல வந்து வெறும் 9% தான் வந்து விமன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இருக்கிறதுலே இந்த லோக்சபால தான் ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது லோக்சபா ராஜ்யசபால பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் ஃபார் உமன் அப்படிங்கறத வந்து இன்னும் டேபிள் பண்ணவே இல்லை. அது இன்னும் வந்து நிலுவையிலேயே தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ விமனுக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் பார்லிமெண்ட்ல ரிசர்வேஷன் கொடுக்கல. அந்த ரிசர்வேஷன் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். நம்ம ஸ்டேட் பெர்ஸ்பெக்டிவ்ல வாங்க விமனை வந்து பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் வந்து இதை வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து விமனோட ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க இல்லையா, 18ல இருந்து 21 ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுக்கு ஒரு கமிட்டிக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த கமிட்டியில கிட்டத்தட்ட ஒரு 24 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. அந்த 24 மெம்பர்ஸ்ல வெறும் ஒரே ஒரு விமன் தான் இருந்திருக்காங்க. ஸோ விமனோட ஏஜை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஆராய பண்ற ஒரு கமிட்டியில அந்த கமிட்டியில விமனோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து பிரிங் அடிஷனல் 1 crore உமன் இன்டு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிறது வந்து கேரளா, தமிழ்நாட்டில் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டு இருக்கு இல்லையா. செல்ஃப் ஹெல்ப் குரூப் அவங்களே ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணிப்பாங்க. 8ல இருந்து 20 விமன்ஸ் சேர்ந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன், அதுக்கு ஒரு பெயர், அதை ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. இந்த ஆர்கனைசேஷனுக்கு லோனும் வாங்கிக்கலாம். இவங்க காசு சேர்த்து வச்சுட்டு இவங்களுக்குள்ள இருக்கவங்களுக்கு டொனேட் பண்ணிக்கலாம். இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கேரளால இருந்திருக்கு. கேரளா மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டிலயும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து வந்துட்டு இருக்கு. இதுல இன்னும் நிறைய 1 crore உமன், 1 கோடி விமனை வந்து இதுல இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு அப்ஜெக்டிவா வச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து பிரிங்கிங் த டிஜிட்டல் ஜெண்டர் கேப் அமாங் உமன். டிஜிட்டல் ஜெண்டர் கேப்னு எதை சொல்றாங்க அப்படின்னா வந்து இந்த ஆன்லைன் சரிங்களா, இந்த இந்த மின்னணுவியல் யூஸ் பண்றது, இந்த கருவிகள், அதாவது கம்ப்யூட்டர், கணினி யூஸ் பண்றது, இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து விமனுக்கும் ஜென்ஸுக்கும், அதாவது சாரி விமனுக்கும் பாய்ஸ்க்கும் மேலுக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கேப் இருக்கு. ஸோ அந்த கேப் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஆல் உமன் ஹெடட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இன் தமிழ்நாடு வில் பி கவர்ட் அண்டர் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ரெக்யர்மெண்ட். அவங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி இந்த சமூக செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டுல, அதுல வந்து எல்லா உமன் ஹெடட் ஹவுஸ் ஹோல்ட்ஸும் வந்து கவர் பண்ணப்படும் அப்படிங்கிறாங்க. இப்ப ரேஷன் கார்டு பாத்தீங்க அப்படின்னா குடும்ப தலைவரோட பேர்ல தான் இருந்துட்டு இருக்கு இவ்வளவு நாள். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் குடும்ப தலைவியோட பேர்ல மாத்திட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் கிரைட்டீரியா இவ்வளவுதான் இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த கண்டிஷன்ஸ் தான் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு மாதம் மாதம் உதவித்தொகை வந்து அந்த பெண்ணோட அக்கௌண்ட்டுக்கே டைரக்டா போற மாதிரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்கீம்ஸ் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. சோ இதெல்லாம் தான் வந்து இந்த பாலிசிஸ்ல குறிப்பிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ். இதை தாண்டியும் நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்டை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ப்ரொவைட் பண்றேன். அந்த டாக்குமெண்ட்டையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓவர் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா வந்து அதுலயே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி சப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. The draft aims to support at least 1,000 women students researchers every year, especially in science, technology, engineering and mathematics. இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்ரிவேஷன் வந்து ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் இந்த ஃபீல்ட்ல வந்து விமனுக்கு வந்து அதிகமான சப்போர்ட் இருக்கும். விமன் அதிகமா வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கணும், ரெப்ரசென்ட் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டோம். அதுக்கு ஏத்த மாதிரியும் பாத்தீங்க அப்படின்னா பாலிசிஸை வந்து இனிமேல் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாலிசியா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போற இன்னொரு நியூஸ் என்ன இப்போ ரீசெண்டா நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னா பிரிக்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டும் இந்த பிரிக்ஸ் வங்கி அப்படிங்கறத பத்தி நியூஸ்ல வந்து வந்துட்டு இருந்துச்சு. இது ஒரு இன்டர்நேஷனல் அரேனா, இன்டர்நேஷனல் ஃபீல்டு நியூஸ் அப்படிங்கும் போதும் நம்மளுக்கு இது ஏன் இம்பார்ட்டன்ட், இது ஏன் நியூஸ்ல வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இது ஏன் நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னா இந்த பிரிக்ஸ் பேங்க் அப்படிங்கிற என்னப்படுற பிரிக்ஸ் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் NDB
அப்படிங்கிற இந்த பேங்க் பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா இந்த பேங்க்ல ஒரு கண்ட்ரி வந்து புதுசா வந்து ஜாயின் ஆயிருக்கு. அந்த கண்ட்ரி என்ன அப்படின்னா ஈஜிப்ட் அப்படிங்கிற கண்ட்ரி. ஸோ இதுல வந்து நிறைய பேத்துக்கு வந்து இந்த மாதிரி பிரிக்ஸ் அப்படிங்கிற கண்ட்ரிஸ்னா என்னன்னு தெரியும். ஸோ அது என்ன அப்படிங்கறது நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது பிரிக்ஸ் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேங்க்ல வெறும் பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. அது வந்து தவறு. இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் வந்து பிரிக்ஸ்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்ல. 2010 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து பிரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி இருக்கும். சரிங்களா? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அப்படிங்கிற இந்த 4 கண்ட்ரிஸ் சேர்ந்து இருந்துச்சு. 2010 என்ன ஆகும் அப்படின்னா அதுல சவுத் ஆப்பிரிக்காவும் ஜாயின் பண்ணும். ஜாயின் பண்ணோடனே இது வந்து பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். ஸோ இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க மேப் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு கான்டினென்ட்ல இருந்து ஒவ்வொரு கண்ட்ரிஸ் இருக்க மாதிரி. ஆனா அது இல்ல எக்ஸாக்டான ரீசன். இந்த 5 கண்ட்ரிஸும் பாத்தீங்க அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ். அதுவும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டெவலப்பிங் கண்ட்ரிஸ். இந்த வளர்ந்து வரும் நாடுகள்லாம் என்ன சேர்ந்தாங்க அப்படின்னா இந்த 5 கண்ட்ரிஸும் சேர்ந்து பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணாங்க. இவங்க வருஷம் வருஷம் ஒரு ஒரு இடத்துல சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அஜெண்டா மாதிரி கிரியேட் பண்ணி அடுத்தது என்ன பண்ணணும், இந்த கண்ட்ரிஸ்குள்ள கண்ட்ரி என்ன பண்ணணும், இந்த கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து மற்ற கண்ட்ரிஸ்க்கு எந்த மாதிரி ரிலேஷன்ஸ் இருக்கணும், அந்த மாதிரிலாம் சில விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பிரிக்ஸ் கண்ட்ரி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் குரூப்பிங். ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. கொரோனா டைம்ல இன்னும் சில இஷ்யூஸ் காரணமா வந்து சில மீட்டிங்ஸ் வந்து கேன்சல் ஆயிருக்கு, போஸ்ட்போன் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பிரிக்ஸ். இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2016 வந்து ஒரு பேங்க்னு சொல்லிட்டு ஒரு வங்கியை வந்து ஒன்று ப்ரொபோஸ் பண்ணாங்க. சரிங்களா? இந்த வங்கியை என்ன ஒரு அக்ரிமெண்ட்ல ப்ரொபோஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஃபார்டலசா டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன், ஒரு அறிக்கை மூலியமா வந்து ஒரு வங்கி ஆரம்பிச்சாங்க. அந்த வங்கி 2016 அந்த வங்கியோட பெயர் தான் வந்து பிரிக்ஸ் பேங்க் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது எப்படி மாத்துறாங்க அப்படின்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லிட்டு அந்த மாத்துறாங்க. நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ல இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருஷம் வருஷம் ஒரு அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கண்ட்ரிஸ்குள்ளேயே வந்து லோன் மாதிரி கொடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஒன்லி சஸ்டைனபிள் ப்ராஜெக்ட். சரிங்களா? என்விரான்மெண்ட்டுக்கு வந்து கேடு இல்லாத ப்ராஜெக்ட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து போட்டு ஃபாசில் ஃபியூல்ஸ், தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் இந்த மாதிரி கட்டுறதுக்கெல்லாம் இவங்க வந்து ஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப கிரீன் ப்ராஜெக்ட், சஸ்டைனபிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபண்ட் பண்றது கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ காலப்போக்கில் என்ன அப்படின்னா இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் இந்த கண்ட்ரிஸுக்கு மட்டும் கொடுக்கல. ஸோ நம்மள மாதிரியே இருக்கிற மற்ற டெவலப்பிங் கண்ட்ரிஸ், அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து டொனேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில பிரிக்ஸ் கண்ட்ரில வெறும் 5 கண்ட்ரி தான், சாரி பிரிக்ஸ் பேங்க்ல வந்து வெறும் 5 தான் இருக்கு அப்படின்னா அது வந்து தவறு. 5 கூட வந்து 4 கண்ட்ரிஸ் இருக்கு. அதுல ஒன்னாதான் வந்து என்ன ஆட் ஆயிருக்கு அப்படின்னா ரீசெண்டா ஈஜிப்ட் ஆட் ஆயிருக்கு. ஈஜிப்ட் ஆட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதுல வந்து மத்த கண்ட்ரிஸும் பிரிக்ஸ் சாராத மத்த சில கண்ட்ரிஸும் வந்து இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பிரிக்ஸை பத்தின ஒரு பிரீஃபான அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ ஏன் நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ல ரீசெண்டா ஈஜிப்ட் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்து புதுசா வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ ஈஜிப்ட் அப்படிங்கிறது வந்து 4வது நியூ மெம்பர். ஸோ ஆல்ரெடி பிரிக்ஸ் 5 கண்ட்ரிஸ் இருக்கு. அது போக 3 கண்ட்ரிஸ், 4 கண்ட்ரிஸ், 1, 2, 3, 4வது கண்ட்ரி. சரிங்களா? இந்த 4வது கண்ட்ரி தான் ஈஜிப்ட். இந்த கண்ட்ரி என்ன அப்படின்னா வந்து பங்களாதேஷ், யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், உருகுவே. ஸோ இந்த 4 கண்ட்ரிஸும் பாத்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ் கண்ட்ரிஸ்ல இருக்கு. இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் வந்து இவங்க எல்லாத்துக்குமே வந்து பணம், அதாவது லோன் தேவை அப்படின்னா வந்து கடன் கொடுப்பாங்க, கடன் வாங்கிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பிரிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டோட ஒரு ஒரு சின்ன பிரீஃபான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இதை தாண்டி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது வந்து வருஷம் வருஷம் ஒரு ஒரு இடத்துல கூடும் அப்படின்னு சொன்னல, அதோட மீட்டிங்கோட அந்த குரோனாலஜி தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்ப இந்த வருஷம் இந்தியால நியூ டெல்லியில வந்து அந்த மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் சைனால நடக்கும், அடுத்த வருஷம் சவுத் ஆப்பிரிக்கால நடக்கும், அதுக்கு வருஷம் பிரிக்ஸ்ல நடக்கும், அதுக்கு வருஷம் மறுபடியும் ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு குரோனாலஜி தான் வந்து வருஷம் வருஷம் வந்து பிரிக்ஸோட மீட்டிங் வந்து வருஷம் வருஷம் வந்து நடந்துட்டு இருக்கும். பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. மேப்ல பாருங்க, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா, சைனா, ரஷ்யா. ஸோ ஏசியன் கான்டினென்ட்ல இருந்து மட்டும் 3 கண்ட்ரிஸ், அப்புறம் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல இருந்து ஒன்று, சவுத் அமெரிக்கா கான்டினென்ட்ல இருந்து ஒன்று. இந்த பர்பஸ் ஆஃப் என்டிபி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதுக்கு அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாத சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்காக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்காக இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் வந்து ஒரு பேங்கை வந்து செட்டப் பண்ணாங்க. அந்த பேங்க் தான் வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ரீசெண்டா ஈஜிப்ட் வந்து ஜாயின் பண்ணிருக்கு. என்டிபி எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா 2014 ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, நான் 2016 ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன், அது தப்பு. 2014 வந்து இந்த நேஷனல் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. இதோட ஹெட் குவார்டர் வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஷாங்காய் அப்படின்னு சைனால வந்து இருக்கு. ஃபார்டிலைசர் டிக்ளரேஷன், இந்த ஒரு டிக்ளரேஷன் அறிக்கையின் மூலமா தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரிக்ஸ் பேங்கை வந்து ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் வந்து என்டிபி வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 2018ல வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க்குக்கு வந்து அப்சர்வர் ஸ்டேட்டஸ் குடுத்திருக்கு. யாரு அப்டின்னா, யுனைட்டட் நேஷன் ஜெனரல் அசெம்பிளி யுஎன்ஜிஏ. ஐநாவோட பொது கூடம் என்ன என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அப்சர்வர் ஸ்டேட்டஸ் வந்து என்டிபிக்கு வந்து கொடுத்துருக்கு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா வந்து ஷாங்காய் சைனால இருக்கு. ரீஜனல் ஆபீசஸ் வந்து அதாவது பிரிக்ஸ் ரீஜனல் ஆபீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் இருக்கும். எல்லா கண்ட்ரீஸ்லயும் இருக்கு. எக்ஸப்ட் இந்தியால மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரிக்ஸ் ரீஜனல் ஆபீஸ் இல்ல. கூடிய சீக்கிரத்துல வந்து டெல்லியில வந்து இந்தியாவோட பிரிக்ஸ் ரீஜனல் ஆபீஸ் வந்து வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. இது வந்து நியூஸ்ல வந்து ரொம்ப நாளா வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ட்ரி ஆஃப் தமிழ். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ஸ்ல கேட்கலாம். ஸோ வீடியோல ஏதாவது மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்களும் அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்ட்ரி ஆஃப் தமிழ். என்ட்ரி ஆஃப் தமிழ் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நியூஸ் ஆஃப் த வீக் சீரீஸ்னு நம்ம இதுக்கு முன்னாடியும் நிறைய சீரீஸ் வந்து பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துட்டீங்க அப்படின்னா கரண்ட்ல நடக்கிற விஷயத்தோட ஒரு இம்பார்ட்டன்டான கிஸ்ட் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்ட்ரி ஆஃப் தமிழ்.